ஏன்னா சிவாஜி அங்கிளுக்கு வந்து டயலாக் சொல்கிறது என்னென்ன எப்படி பேசுறது எல்லாம் எங்கள் அப்பா தான் சொல்லுவார். அப்போவே வந்து என்னென்னா அவர் வந்து மேக்கப் போட்டுட்டு சின்ன வந்து படி அப்படிம்பார். அவர் படிப்பார். ஏன்னா அந்த படம் வந்து ரொம்ப ஒரு கிளாஸ் மூவி. அது டயலாக் இல்லாமல் கொஞ்சம் இங்கிலீஷ்லேயும் இருக்கும், இதுலேயும் இருக்கும். ஜாவர் சீதாராமன் டயலாக்ஸு. அதனால் கொஞ்சம் படிம்பார். படித்தோடனே எங்கள் அப்பா படிப்பார். இப்படி கண்ட முடின்னு ஒரு கேட்பார். அவர் கேட்குறாரா தூங்குறாரான்னு தெரியாது. அப்புறம் அவ்வளோதான். செட்டில் வந்து என்ன டைலாக் பேசினாரோ, என்ன டைலாக் எங்கள் அப்பா சொன்னாரோ அதை பாவத்தோட பேசுவார். ஷார்ப் வாட்டி சொல்லலாம். ஆமாம், ப்ராக்டிஸ் கூட கிடையாது. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரே டேக்கில் முடிச்சுடுவார். இவங்க எல்லாருக்குமே சந்தேகம் வந்தது, இவர் என்ன இப்போ முன்னாடியே படிச்சுட்டு வந்து சொல்கிறாரான்னு சொல்லிட்டு சொன்னோன்னே எங்கள் அப்பாக்கிட்டெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. எங்க சிவாஜி வந்து நீ என்ன முன்னாடியே நீ டைலாக்ஸ் கொடுத்துறியா அது இதுன்னு கேட்டுருக்கீங்க. அதெல்லாம் இல்லை, நான் 2 தடவை படிப்பேன். அந்த ஆளோட மூளை அப்படி ஏற்றுக்கோது அப்படின்னு. இவர் என்ன பண்ணார், டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு எஸ் பாலச்சந்தர் பண்ணிட்டு வேறு டைலாக்கை முதல் நாள் காலம்பரை கொடுத்தாரு. அதையும் இப்படி வாங்கி இப்படி தான் கேட்டுட்டு அப்புறம் நேராக போய் நடிச்சு கொடுத்துட்டாரு. பட் பார்த்தியா நான் சொன்னேன் பார்த்தியா, அவருக்கு நீங்கள் என்னமோ நினச்சிட்ருக்கீங்களே, அவர் ஒருத்தர் கேட்டுட்டா போதும், அதை வச்சு பண்ணிவிடுவாருன்னு ஒன்று தான். அப்போ தான் அவரோட அந்த இது தெரிஞ்சுது, அவர் கெப்பாசிட்டி எப்படிங்கிறது அதில் தெரிஞ்சுது. ஸோ அப்படி இருக்கும்போது எங்கள் அப்பாவுக்கு சிவாஜியோட நட்பு வந்தது. அப்புறம் எம்ஜிஆர் வந்து எங்கள் அப்பா வந்து மந்திரி குமாரிக்கு அப்புறம் மதுரை வீரன் ஒரு படம், கண்ணதாசன் ஸ்டோரி வந்து மதுரை வீரன் கதை, ஸ்க்ரீன் பிளே டைலாக்ஸ் அவர் எழுதினார். இதில் எம்ஜிஆர் நடித்தார். எங்கள் அப்பா அதில் ஒர்க் பண்ணார். அதில் ஒரு பிரச்சனை வந்துடுது. அதில் இந்த நாடகமெல்லாம் உன்னை இப்போ காணும் விழியின்னு அந்த பாட்டு வரும். அந்த பாட்டு எடுக்கும்போது யோகானந்த் வந்து வேறு ஏதோ படத்துக்கு போயிட்டார். எம்ஜிஆர் வந்து அந்த படத்தில் முடிச்சுட்டு அவர் நாடோடி மன்னன் படம் இருக்குது, அதுக்கப்புறம் கட்சி வேறு பிரச்சனை இருந்தது, அது ஜாயின் பண்ணிட்டாங்க. அதனால் நீங்கள் வந்து டிஆர் ரகுநாத்தை வச்சு பண்ண சொல்லி சொல்லிட்டார்.